எஸ், தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்தது கிளிக் பேட்லாம் இல்லை. நாங்கள் போன இடத்துல பாப்கார்னோட விலை உண்மையிலே 620 ரூபா தான். சரி, சண்டே ஆச்சு, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி போன இடம் தான் பிரியா கிராமத்து சாலை நிகழ்ச்சி. அப்படி என்னடா அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, பிவிஆரை தான் அப்படி சொன்னேன். ஸோ நம்ம எதுக்கு பிவிஆருக்கு போகிறோன்னா, டீன்ஸ் மூவி பார்க்கலாம் அப்படின்னு போனோம். ஸோ அது போக நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் தரப்போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல். வணக்கம், வெல்கம் டு அவர் vlog. இது சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது உண்மையிலே. எனக்கு மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து சென்னையில் இருக்க நிறைய தேட்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஏரோ ஹப்புக்கு வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஏரோ ஹப்போட வெஸ்ட் காரிடோர். ஸோ நம்ம இதே பேசேஜில் அந்த லாஸ்ட் வரை போய் அங்கே 5th ஃப்ளோர் போயிட்டு அங்கேருந்து ஏரோப்ளைன் டேக் ஆஃபை சூப்பராக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சீக்கிரம் வந்தீங்கன்னா இங்கே ஏர்போர்ட் பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே 5th ஃப்ளோர் போனால் அங்கேருந்து ஏரோப்ளைன் டேக் ஆஃபையும் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் ஓடி வந்தோம். ஷோ டைம் பார்த்தீங்கன்னா 3:25. நாங்கள் வந்து ஒரு 3 அந்த மாதிரி உள்ளே போகலான்னு பார்த்தோம். அங்கேருந்து ஒரு அக்கா வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து இப்போ போக முடியாது, 10 minutes பிஃபோர் தி ஷோ தான் உள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு போர் அடிக்கும் போது சரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, லைக் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பில்லுலேருந்து 50% டிஸ்கவுண்ட் அப்படி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வரதுக்கு முன்னாடி நிறையா செக்கிங் பண்ணாங்க. லைக் என்னெல்லாம் வச்சுருக்கோம், லைக் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம் நாங்கள், அதை திறந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது சீரியஸாக ஆக்வர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லைக் மைக்கு நாங்கள் ஒன்று வச்சுருந்தோம், அது உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுட்டாங்க. சரி நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் மைக் எதுவும் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் சரி ஷோக்கு இன்னும் 5 minutes இருந்தது. ஸோ இடத்த கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ தான் நாங்கள் நிறைய ஷாக்கிங்கான விஷயம்லாம் பார்த்தோம். அதையும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து உண்மையா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. சரி ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போய் கேட்டோம். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஆமாம் சார், லார்ஜ் பாப்கார்ன் 620 தான் சொன்னாங்க. 69 only. ஒன்லி? Yes sir. மாசம் பூரா குடிச்சா கூட எவ்வளோ மச்சான் ஆகும்? ஒரு மாசம் ஃபுல்லா குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா கூட 40,000 செலவாகுதுப்பா. அப்புறம் ஒரு நைட்டுக்கு எதுக்குடா 40,000 கேக்குறாங்க? ஏன்பா டீசென்ட் பா, சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. ஸோ கையில் பட்ஜெட் இல்லாத காரணத்தினால ஒரு ஸ்மால் பாப்கார்ன் வாங்கிக்கலாம், டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும், குவான்டிட்டி தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்மால் பாப்கார்ன் வாங்கினோம். எவ்வளோன்னு கேட்டதுக்கு 290 சொன்னாங்க. பட் 310 வாங்கினாங்க. ஏன்னு நான் கேட்டேன். சார் நீங்கள் பட்டர் கேட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லை. திருப்பி சொல்கிறேன், நான் 100% எடுத்துக்கிறேன், நான் கேட்கவே இல்லை. பட் அவங்க போட்டுட்டு அதுக்கு ஒரு 20 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம்னா, லார்ஜ் பாப்கார்ன் வாங்கினா தான் நம்மளுக்கு நிறையா பாப்கார்ன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது இல்லவே இல்லை. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, லார்ஜ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய லாஸ். அது ஒரு லிட்ரலி ஸ்கேம்னு சொல்லுவேன். ஏன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு லார்ஜ் பாப்கார்ன் வந்து 620 ரூபா. அதை அப்படியே 1 கிராம் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டா 2 ரூபா 58 பைசா வருது. அடுத்து மீடியம் பாப்கார்ன் 390, 1 கிராம் எவ்வளோன்னு பார்த்துட்டா 2 ரூபா 16 பைசா வருது. ஸ்மால் பாப்கார்ன் அதாவது ரெகுலர் 290, 3 ரூபா 22 பைசா வருது. ஸோ இதில் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் எது வாங்கினா பெஸ்ட்டுன்னு. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி மீடியம் பாப்கார்ன். ஸோ ஒரு வழியாக பாப்கார்ன் வாங்கி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே நான் மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தது ஆடியோ டெக்னாலஜி. அது வந்து 7.1 தான். நானுமே செக் பண்ணேன், அங்கே உள்ள ஸ்டாஃபுமே அதான் சொன்னாங்க. ஸோ ஆடியோலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸ்க்ரீன் சைஸ் ரொம்ப சின்னதாக எனக்கு இருந்த மாதிரி இருந்தது. சீட்டிங்கில் பெருசாக கம்ஃபர்ட் நான் எதுவும் பார்க்கல, ஏன்னா நெக் பெயின் வர மாதிரி தான் இருந்தது ரொம்ப பெண்டானனால. ஸோ அந்த 7.1 அந்த இது தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் ஷோ டைம் வந்து 3:25 PM.
நாங்கள் இதுவே லேட்டுன்னு வந்தோம். பட் உள்ளே வந்து பார்த்தா இவங்க வெறும் 18 மினிட்ஸாக எங்களுக்கு ஆடு தான் போட்டு ஆடே தான் காமிச்சாங்க. இங்கே பாருங்கள், என் வாட்சில் டைம் வந்து 3:40 கிட்ட ஆகுது. இன்னுமே மூவி போடல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடு தான். பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? ஆமா சார். என்ன வேணும்? கடை எப்போ சார் திறப்பீங்க? இப்போ நீங்கள் வரீங்கன்னா 3:25 ஷோவா, ஒரு 10 நிமிஷம் கூட லேட்டாக வரலாம் போல். ரிலாக்ஸாக நடந்தே வந்துடலாம். நாங்கள் ஆனால் அடித்து பிடிச்சி ஓடி வந்தோம். ஸோ அடுத்து பாப்கார்னுக்கு வந்து எங்களுக்கு 2 டாப்பிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஸ்வீட் சில்லி, இன்னொன்று வந்து ஏதோ ஆனியன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்வீட் சில்லி ஓகே, நல்லா இருந்தது. அந்த ஆனியன்றது ஏன்டா போட்டோன்னு ஆயிடுச்சு. பாப்கார்ன் குவான்டிட்டியுமே ரொம்ப கம்மி தான். லைக் நான் ஒரு ஆளே ஒரு 20 மினிட்ஸில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோ சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கரெக்டாக 6 மணிக்கெலாம் மூவி முடிஞ்சிருச்சு. என்னை பொறுத்தவரை இது ரொம்பவே லென்த்து தான். ஏன்னா மூவி ரன் டைம் 127 மினிட்ஸ். பட் அந்த டைமையும் ஸ்டார்ட் டைமையும் கம்பேர் பண்ணும்போது இது அதிகம் தான். ஏசியுமே இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் அது அவ்வளோ தெரியல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, மூவியும் மொக்க, தேட்டரும் மொக்க. நான் வந்து இந்த தேட்டரை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ லாஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து பார்க்கிங் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து மூவிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ருபீஸ் வந்துடுது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது 50 தான் ஆச்சு, இந்த வாட்டிக்கு வரும்போது 50 தான். அந்த பில்லை நான் உங்களுக்கு போடுறேன். இதில் ஒரு பார்க்கிங் ஹேக் இருக்குது, அது என்னன்றதை காட்டுறேன் வாங்க. அப்படியே ஏரோப் ஆப்போசிட்டில் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அங்கே வந்து பார்க் கூட பண்ணிக்கலாம் நம்ம. அங்கே வந்து 12 ஹவர்ஸ்க்கே 15 ஹவர்ஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏரோப்பில் எப்படி பார்த்தாலும் ஒரு மூவிக்கு 50 ஆயிடுது. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக போகும்போது 4 பைக்கில் போனால் 200 ஆகிடும். இதே இங்கே பார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 ஹவர்ஸ் தான் ஆகும். ஸோ இதுதான் ஏரோப். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம். ஸோ இங்கேருந்து ஒரு சப்வே கூட இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அங்கே க்ராஸ் பண்ணி விட்டுரும். இஃப் யூ ஆர் ரெடி டு வாக் அ பிட், யூ கேன் டூ திஸ். Bye guys, meet you in next video. Until then, stay tuned.